வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது பிரியாணி. அதுவும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மட்டன் பிரியாணி. ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி குக்கரில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். எப்போவுமே மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு போன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியான மட்டன் எடுத்துக்கோங்க. மட்டனோட சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி கறியெல்லாம் இருக்கும்போது அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த போனில் இருக்கிற எசன்ஸ், அந்த சாறு எல்லாமே பிரியாணியில் இறங்கி நல்ல டேஸ்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் எப்போவுமே பிரியாணிக்கு போன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ அதுக்கு ஒரு 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணலாம். கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் 30 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த மட்டன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதனால நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறோம். உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா அப்படியே கூட நம்ம வேக வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுறேன். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு நாம் ஊற வச்சுருக்கிற மட்டனை அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இப்போ வந்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 4 to 5 விசில் விட்டுடலாம். அஞ்சு விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் வெந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சாச்சு. மட்டன் வேக வச்சாச்சு. இப்போ நாம் ஒரு டிப்ஸ் பார்த்துடலாம். நம்ம வீட்டில் மட்டன், சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் க்ளீன் பண்ணும்போது, அதுவும் பர்டிகுலராக ஃபிஷ் க்ளீன் பண்ணும்போது கையில் ஸ்மெல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது போகவே போகாது. எப்படி கழுவினாலும் ஒரு மாதிரியாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கழுவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கையில் கொஞ்சமாக கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். தென் ஃபிஷ் வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிடணும். சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாகவும் நம்ம கையில் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம கையில் அந்த ஸ்மெல் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 ஸ்டார் பூ, பிரியாணி இலை 2 போட்டுட்டு எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ஸ்லைஸாக கட் பண்ண 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ அதனால் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்ல கோல்டன் கலர் வரட்டும். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் போதும். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை,
ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஏற்கனவே மட்டனில் மஞ்சள் தூள் போட்டு தான் நான் நல்லா ஊற வச்சு கழுவிருக்கேன். ஸோ அதனால் இங்கே கம்மியாக போட்டால் போதும். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு ஜாஸ்தியோ கம்மியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போதும் நம்ம மிளகாய் பொடி போட்டிருக்கோம். 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். 1 டீஸ்பூன் கரம் மசால் தூள். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஆயில்லையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் போட்டு தக்காளி நல்லா குழஞ்சி போகிற வரைக்கும் வேக விட்டுறலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது ஒரு 50 ml அளவுக்கு 1/4 கப் தயிர் சேர்த்தணும். இப்போ ஒரு 50 ml அளவுக்கு சேர்த்துக்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறி விடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டன் பீஸை மட்டும் எடுத்து போடலாம். வாட்டர் ஊற்ற வேண்டாம். நம்ம இங்கே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதிலேருந்து இந்த மட்டனை மட்டும் நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம தண்ணி மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீதி இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை தண்ணி ஊற்றும் போது இதோட மெஷர்மெண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். இந்த மட்டனை மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தண்ணி வடிகட்டியாச்சு. இதை வந்துட்டு இந்த மசாலா கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணும்போது முதல்ல வந்துட்டு நாம் மட்டன் வேக வச்ச தண்ணி மீதி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை மெஷர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த கப்புக்கு 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வெயிட் இருக்குது. ஸோ பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் அரிசி அப்படின்னா 1.5 கப் தண்ணி சேர்த்துனா போதும். ஸோ இந்த கப்புக்கு நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் ஊற்றிட்டோம். மீதி இருக்கிற மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்தியாச்சு. இது கூடவே நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப் ஆயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போதும் வெங்காயம் வதக்கும் போதும் நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால நம்ம ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். கேஸ் நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். கேஸ் எல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக இருக்குது. ரைஸ் நல்லா உதிரியாகவே வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.